நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். சனி பகவான் வந்து சொல்றாரு, வழி தாங்க முடியாம ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எவன் ஒருவன் விநாயகரை கும்பிட்றானோ விநாயகர் பக்தர்களுக்கு நான் எந்தவித தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியப்பிரமாணம் பண்றேன். வால்ல சனி உக்காந்ததுமே நெருப்புல பத்த வச்சுட்டாரு. நெருப்பை பார்த்தா சனி கதறுது, ஐயோ நீ விட்டுடு 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 அப்படின்னு. ஆஞ்சநேயர் வந்து சிறுவனா இருக்கும் பொழுது சூரியனை பழம்னு நினைச்சு பிடிக்க போறாரு. சூரியன் ஆஞ்சநேயரை விளங்கிட்டா உலகமே இருந்துன்னு சொல்லி இந்திரன் வஜ்ராயத்தில் அனுமாரை நோக்கி வீசுறான். ஒவ்வொரு தேவர்களும் வந்து ஆஞ்சநேயருக்கு நீ சிரஞ்சீவியா இருப்ப, எங்களுடைய ஆசைகள் பரிபூர்ணமா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெய்வமும் கொடுத்தோம். ஆஞ்சநேயர் அசோகவனத்துல சீதையை பார்க்குறாரு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறாங்க, ரத்தம்னு நினைச்சுக்கிட்டாரு. பதறி போய் தாயே உங்க நெத்தியிலிருந்து ரத்தம் வருதே தொடங்க அப்படின்னு சொல்லி வெத்தலை எடுத்து கொடுக்குறாரு. வால்ல மணிகட்ட ஆஞ்சநேயருக்கு என்ன ஸ்பெஷல், மணி இல்லாத ஆஞ்சநேயருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, திரு சங்கரமுரளி அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கிறேன். இங்கு மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கு குழுவில் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு கணபதி பூஜையோடு ஆரம்பித்தாங்க. நமக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சுன்னா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கும் போவோம். ஆனால் 2 சாமி மட்டும் நீங்கள் கும்பிட்டா போதும். ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பிறப்பு பூமியில் ஜனிக்கும் போது நம்ம நட்சத்திரம். நம்ம இந்த பூமியில் வந்ததுமே நம்ம சுற்றி இருக்கிற கிரகங்கள் நம்மளை வந்து கட்டுப்படுத்தும், கண்ட்ரோல் பண்ணும். அந்த கிரகங்களுடைய தோஷத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த 2 சாமிகள் மட்டும்தான் கும்பிடணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு விநாயகர் வந்து விநாயகருக்கு கைலாயத்தில் பர்த்டே நடக்குது. அதை பார்க்குறதுக்கு தேவாதி தேவர் 33 கோடி தேவர்களும் வராங்க. சனி பகவானுக்கும் அந்த விநாயகரோட பிறந்த நாளில் கலந்துக்கணும்னு ஆசை. அவங்க அம்மா சாயுது, ஐயோ நீ வந்துடா, உன் கண்ணு பட்டா அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிட்டு நீ வராதுன்னு வீட்டில் வச்சு பூட்டிட்டு வந்துட்டாங்க. இவர் எப்படியோ பூட்டை உடச்சிட்டு வந்து பார்த்த அடுத்த நிமிஷம் விநாயகரோட தொந்தி பெருசாக போயிடுச்சு. தொந்தி பெருசாக போனதுமே அதை பார்த்த பார்வதிக்கு காரணம் தெரிஞ்சிடுச்சு, சனி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சனியை எடுத்து ஒரு குச்சியை எடுத்து ஒரு அடி அடித்தாங்க. அதனால தான் சனி வந்து முடவன். அதனால தான் 7.5 வருஷம் மெதுவாக சுற்றுவார். அப்போ சனி பகவான் வந்து சொல்கிறாரு, வழி தாங்க முடியாமல் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எவன் ஒருவன் விநாயகரை கும்பிட்றானோ விநாயகர் பக்தர்களுக்கு நான் எந்தவித தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியப்பிரமாணம் பண்ணுறார். அதனால் விநாயகர் முழு முதற் கடவுள். முடிஞ்சால் விநாயகர் அகவல் டெய்லி படிங்க, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். அடுத்தது ஆஞ்சநேயர். ஒன்று சனி வந்து கட்டுப்படுறது 2 தெய்வம் தான். ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்கிட்ட சனி போய் உன்னை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் பிடிக்க போகிறேங்கிறார். ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுத்துக்க, நான் சொல்கிற டயத்தில் என்னை பிடிச்சிக்கப்பா அப்படிங்கிறாரு. சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இலங்கையில் போய் இவர் என்ன பண்ணுறாரு, தூதுவனாக போகிறாரு. பேச்சு தோல்வி முடிஞ்சிருச்சு. ஆஞ்சநேயரையே கட்டி போடுறாங்க. ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, ஒரு தன்னுடைய வாளை எண்ணெயில் நனைச்சி துணியை சுற்றி என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு சுற்றி முத்து. சனி ஓரமாக நின்றுருக்கு. எப்பா இங்கே வா, இப்போ என்னை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. வால் எங்கே பிடிக்கணுங்கிறார், வாலில் பிடிச்சிக்க. வாலில் சனி உக்காந்ததுமே நெருப்பில் பற்ற வச்சுட்டாரு. நெருப்பை பார்த்தா சனி கதறுது, ஐயோ நீ விட்டுடு 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 அப்படின்னு. அதனால் அப்போ சொல்கிறாரு, என்ன பண்ணணும், எவன் ஒரு உன் பக்தன் யாராக இருந்தாலும் சரி ஆத்மாத்மா கும்பிட்றானா அவன் பக்கமே வீட்டு பக்கமே தலை வச்சு போக மாட்டேன்ட்டார் சனி. ஸோ அதனால் ஆஞ்சநேயரும் விநாயகரும் ஆஞ்சநேயரும் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்கள். இந்த நம்ம கிரக தோஷங்கள் நம்ம வராமல் இருக்கணும் அப்படின்னா 2 தெய்வங்களையும் நீங்கள் வந்து கும்பிடணும். சில பேர் நம்ம வந்து ஒரு சாமியை எதுக்கு கும்பிட்றோம், என்னத்துக்கு கும்பிட்றோம், அதில் தாத்பரியம் என்ன, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரியாமையே நம்ம வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆஞ்சநேயருக்கு ஏன் வடமாலை சாத்துறோம்?
எதனால ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்து? என்ன காரணம்? வடமாலை சாத்துனா என்ன ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆஞ்சநேயர் வந்து சிறுவனாக இருக்கும் பொழுது சூரியனை பழம்னு நினச்சி பிடிக்க போகிறாரு. சூரியன் ஆஞ்சநேயரை விளங்கிட்டா உலகமே இருண்டுன்னு சொல்லி இந்திரன் வஜ்ராயத்தெல்லாம் அனுமாரை நோக்கி வீசுறான். அந்த தாடை கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதனால ஹனுமான் தாடை தள்ளியவன் அப்படின்னு அர்த்தம். அனுமார் கீழே வந்ததுமே வாயுதேவன் தன் இயக்கத்தை நிறுத்திட்டாரு. அப்போ எல்லாருமே வந்து வாயுதேவன் வந்து திரும்ப இயக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க. வந்து ஒவ்வொரு தேவர்களும் வந்து ஆஞ்சநேயருக்கு நீ சிரஞ்சீவியா இருப்ப, எங்களுடைய ஆசைகள் பரிபூர்ணமா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெய்வமும் கொடுக்குது. ராகு கேதுவும் கொடுக்குறாங்க. ராகு கேதுக்கு பிடிச்ச தானியம் வந்து மிளகும் உளுந்தும். அதனால அந்த மிளகும் உளுந்தும் செஞ்ச அந்த வடையை ஆஞ்சநேயருக்கு சாத்துனா ராகு தோஷம் நம்மள வராது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால அந்த எண்ணெயில சுட்டு அந்த வடமாலையை சாத்துனா ஆஞ்சநேயர் நமக்கு ராகு தோஷம் இருந்ததுன்னா, ராகு கேது தோஷம் இருந்து அதை போக்கிருக்காரு. அடுத்தது ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வைக்கிறாங்க. என்ன காரணத்தினால ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வைக்கிறாங்க தெரியுமா? ஆஞ்சநேயர் அசோகவனத்துல சீதையை பார்க்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கும்போது நெத்தியில பொட்டு வச்சிருக்கிறாங்க, ரத்தம்னு நினைச்சுக்கிட்டார். பதறி போய் தாயே உங்க நெத்தியிலிருந்து ரத்தம் வருதே தொடங்க அப்படின்னு சொல்லி வெத்தலை எடுத்து கொடுக்குறாரு. அப்ப சீதை சிரிச்சுட்டே சொல்றாங்க, ஆஞ்சநேயா அது வந்து ரத்தம் இல்லை, செந்தூரம். எதனால தாய் அந்த நெத்தியில வைக்கிறீங்க? கல்யாணம் ஆன பொண்ணு இந்த வகடில் செந்தூரம் வச்சா தன் கணவர் நீண்ட ஆயுளோட இருப்பான் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே பார்த்தா கீழே இருக்கிற செந்தூரத்தை எடுத்து தங்க உடம்பு பூரா தேய்ச்சிக்கிறாரு. ஏன் இது மாதிரி பண்ணணுங்கிறது? நெத்தியில வச்சாலே என் ராமபிரபு பல வருஷம் இருப்பான், நான் உடம்பு பூரா நான் தேர்த்திக்கிறேன். என் ராம புகழ் வந்து இந்த உலகம் இருந்தாலும் சரி அழிஞ்சாலும் சரி எப்பயுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செந்தூரத்தை எடுத்து சாத்துறாரு. அதனாலதான் நம்ம செந்தூரம் வச்சுக்கணும். இன்னொன்று எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம், ஆஞ்சநேயர் சில கோயில்ல பார்த்தீங்கன்னா வாலில் மணி கட்டியிருப்பார். நம்ம சுவாமிக்கு தெரியும், அங்க இருக்கிற ஆஞ்சநேயரை வாலில் மணி கட்டியிருக்கு. வாலில் மணி ஏன் வாலில் மணி கட்ட ஆஞ்சநேயருக்கு என்ன ஸ்பெஷல், மணி இல்லாத ஆஞ்சநேயருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, ஏன் ஆஞ்சநேயருக்கு வாலில் மணி கட்டி எல்லா கோயில்லையுமே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மணி கட்டியிருக்க மாட்டாங்க. சில முக்கியமான குறிப்பிட்ட கோயிலில் தான் இருக்கும். திருவள்ளரில் இருக்கு, சாமி திருவள்ளரில் இருக்கு. என்னன்னா, ராவணன் வதம் நடக்கும் பொழுது கும்பகரன் வந்து என்ன எல்லா குரங்குகளையும் விலங்குகளையும் போருக்கு அழைச்சிட்டு வராங்க ராமர் சார்பா. அப்ப ராமர் வந்து ஒரு பிரதிச்சை பண்றாரு, என்னை நம்பி யாருக்கு இந்த போருக்கு வராங்களோ இந்த வானர்கள்னா, இந்த வானர்களை ஒருவர் கூட சாகாம இந்த போர் முடிஞ்சுமே திருப்பி நான் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லி ராவணன் இறந்துடுறான். முடிஞ்ச போது ராமன் லட்சுமணனை கூப்பிட்டு, அப்ப நம்ம தரப்பு வானர்கள் வீரர்கள்லாம் எல்லாருமே சேஃபா இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வா அப்படின்னா போய் பார்க்கும் பொழுது ஒரு 1000 குரங்குகளை மட்டும் காணும். 1000 குரங்குகளை மட்டும் காணும். அதெல்லாம் குட்டி குரங்கு. என்ன அதுக்கு வந்து என்னன்னா, நகம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், நகம் நீளமா இருக்கும். போர்ல வந்து இந்த அசுரர்கள் மேல தாண்டி அந்த நகத்தால கீறி காயப்படுத்து, அதான் அவங்களுடைய வேலை. அப்ப அந்த குரங்கு 1000 குரங்கை காணோம் அப்படின்னதுமே எல்லாருமே போய் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்ப ஆஞ்சநேயரை கூப்பிட்டு, ஆஞ்சநேயர் நீ போய் தேடு, செத்து போயிட்டாங்களோ என்னமோ பயமா, நான் வந்து எல்லாத்தையும் காப்பாத்துறேன்னு சொன்னனே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் அப்படியே வராரு. ஒரு இடத்துல வந்து போகும்போது ராமா 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 ராமான்னு ஒரு குரல் கேட்குது. ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு, ஒரு பெரிய ஒரு மணி, அதாவது கும்பகர்ணனுடைய தோடு, அந்த இது அது பெருசு. அந்த பெருசுக்குள்ளார அந்த 1000 குரங்குகள் மாட்டியிருக்கு. அதுல இருந்து எல்லாருமே இருட்டாயிடுது, நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு அதனுடைய தலைவர் சொல்றாரு, இல்ல ராமர் நம்மளை காப்பாத்துறான்னு சத்தியம் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ராமா ராமான்னு சொல்லுவோம் அப்படிங்கும்போது அந்த 1000 குரங்கு ராமா ராமா ராமான்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயருக்காக கேட்டுருக்கு. கீழே குனிஞ்சு பார்க்குறாரு, எல்லாம் நடுங்கி ஒடுங்கி ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப ராமர் வராரு, கூப்பிட்டு ஆஞ்சநேயா அந்த மணியை தூக்குப்பா அப்படிங்கிறாரு. அந்த காண்டா மணியை, பெரிய மணியை என்ன பண்றாரு, வாழை அப்படியே விட்டு அந்த மணி அந்த கொண்டில வாழை விட்டு அப்படியே தூக்கணும் பொழுது சூரிய வெளிச்சம் வந்து எல்லாருமே ராமா ராமான்னு சொல்லி அந்த குரங்குகள் வந்து ராமத்தை தஞ்சம் அடையுது. ராமர் பார்க்கிறாரு, வால்ல இந்த மணி கட்டி இருக்குது. அப்ப ராமர் சொல்றாரு, எவன் ஒருவன் இந்த லௌகீக வாழ்க்கையில இது இனிமேல் இந்த கஷ்டத்தை நம்மளால பொறுக்க முடியாதுடா, நம்ம தற்கொலை தான் பண்ணிக்கணும், சாவலை தவிர ஒரு வழியே இல்லை
அப்படின்னு அந்த வாழ்க்கையின் ஓரத்தின் விளிம்புக்கே எவன் செல்றானோ அவன் வால்ல மணி கட்டின ஒன்னே தரிசனம் பண்ண அவனுடைய பிரச்சனை அத்தையும் தீர்ந்து போயிருந்தாரா ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் வால்ல மணி கட்ட ஆஞ்சநேயரை பார்த்தா நீங்க என்ன பிரச்சனை, இன்னைக்கு கடன் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, கேன்சர் வந்துச்சு, செத்து போயிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில மேல் வாழவே தகுதியே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாம். நேரா வால்ல மணிகட்டன் ஆஞ்சநேயர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாரு, சுவாமிகள் இருக்கிறாரு, அங்க போய் ஆத்மார்த்தமா அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. உங்க பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு லைஃப் உங்களுக்கு உண்டாகும். இதுதான் ஆஞ்சநேயருடைய இது. அடுத்தது ஒன்னே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ராமா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அவ்வளோ பெரிய மகத்துவம், எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கு, எவ்வளவோ இதெல்லாம் இருக்கு, மந்திரங்கள்லாம் இருக்கு. இந்த ராம மந்திரத்துக்கு மட்டும் என்ன, அதை சொன்னா என்ன பிரச்சனை, அது என்ன நமக்கு தீர்க்கும்? ராமா அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல எங்கும் என்ன அர்த்தம்னா எங்கும் நிறைந்தது, ஆம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்தது இந்த ராமநாமம். அப்ப ராமருக்கு மரியாதையா ராமருடைய நாமத்துக்கு மரியாதைன்னு கேட்டா ராமருக்கு மரியாதை இல்லை, ராம நாமத்துக்கு தான் மரியாதை. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது குதிரையை அனுப்புறாரு, ஒரே ஒரு ராஜா மட்டும் அதுக்கு மரியாதை பண்ணல. அதனால அவன் மேல போர் தொடுக்கணும்னு ராமர் போர் படையை திரட்டிட்டு வர்றாரு. அவன் என்ன பண்றான், அந்த ராஜா நேரா ஓடி போய் ஆஞ்சநேயரோட அம்மா காலில் அடைக்கலம் ஆயிட்டான். அப்பா என்னை காப்பாற்றணுமா, ஒரு ராஜா என்னை கொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஆஞ்சநேயர் கவலைப்படாது, என் பையன் உன்னை காப்பாற்றணும், ஆஞ்சநேயர் உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாங்க. ஆஞ்சநேயர் வரும்போது, அப்பா நம்ம கிட்ட அடைக்கலமா வந்திருக்கிறான், இவனை நீ காப்பாற்றணும். சரிம்மா அப்படிங்கிறது. சரின்ட்டு யாருப்பா அவனை இது பண்ண, ஒரு ராஜா, பெரிய ராஜா வராரு. பார்த்தா ராமர் அப்படியே படையோட வந்துட்டு இருக்காரு. ராமர் தூரத்திலிருந்து பார்த்தப்ப பட்டால்னு கீழே நெடுஞ்சாண்ட ஆஞ்சநேயர் பிரபு ராமா ராமா ராமான்னு இது பண்றாரு. உடனே ராமருக்கு சந்தோஷம். ஒரு ராஜா அவனை தேடிட்டு எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயருக்கு பின்னாடி அவன் நிற்கிறான். இவனான்னு பாருங்கிறார் ஆஞ்சநேயர். ஆமா, அவனை என்கிட்ட அனுப்பு அப்படிங்கிறாரு. ஆஞ்சநேயர் சொல்றாரு, முடியாது, எங்க அம்மா அவனை காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க, என்னையும் அவனை காப்பாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அவன் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்னைய ஜெயிச்சுட்டு தான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்னா ராமருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்னடா அது, நமக்கு ராமான்னு நம்மளை சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் நம்மளையே போருக்கு எதிர்த்து நிற்கிறானே அப்படின்னு கோபம் என்ன பண்றாரு, அம்பை எடுத்து ஆஞ்சநேயர் மேல சரசரசனமா விடுறாரு. ஆஞ்சநேயர் அப்படியே அம்பு வரும் பொழுது ராமான்னு சொல்றாரு, வர அம்பு பூரா மாலையா ஒரு கழுத்தில் விழுது. ஆஞ்சநேயர் ஒரே ஒரு அம்பு எடுக்கிறார், ராமான்னு சொல்லி ராமர் மேல விடுறார். ராமர் நில குனிஞ்சு போயிடுறாரு. கேட்கிறார், எப்படா நடந்தது அப்படின்னு. பிரபு உங்களுக்கு தெரியாது, உங்க பேரோட ராமாங்கிற பேர் பேரை சொன்ன சும்மா அதிர்து இல்ல, அதான் ராமருடைய ராமம். ராமான்னு சொல்லுங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில உங்களை விட்டு போயிடும். என்ன நிறைய இருக்குது, என்ன நேரம் கருதி. அடுத்தது ஜோசியம் சுந்தரகாண்டம் சொல்றாரு. சுந்தரகாண்டம் சொல்றது உங்களை மாதிரி நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே வார்த்தைன்னு முடிக்கிறேன். அனுமனுக்கு இன்னொரு பேர் உண்டு, சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லி. ஏன் பேர் அப்படின்னு சொன்னா, சீதையை 4 பக்கம் தேடுறதுக்கு கிழக்க மேற்க தெற்க வடக்க எல்லாத்தையும் ராமர் அனுப்புறாரு. தெற்க அனுமர் போறாரு. போனவங்கள கிழக்கு பக்கம் போனவன் வந்துட்டான். வந்தது ராமர் கேட்கிறாரு, அப்பா சீதையை பார்த்தியா அப்படின்னு. இல்லைங்க சீதை இல்லை அப்படின்னு ராமர் மனசு ஒழிஞ்சு கால் வாசி ஒழிஞ்சிடுறாரு. மேற்கு போனவன் அவன் கேட்கறான், எப்பா நீனாச்சு சீதையை பார்த்தியான்னு கேட்கிறாரு. ராமர் இல்ல சாமி அப்படிங்கிறான். பாதி உடம்பா ஏறாரு ராமர். வடக்க போனவனும் வரான், அவனும் சீதையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டான். 3/4 உடம்பு போயிடுச்சு, குற்றுயிருமா இருக்கிறார். அப்ப லட்சுமணன் சொல்றான், அவசரப்படாதீங்க, தெற்கு திசையை போனார் அனுமன் இன்னும் வரல, அவன் எப்படியும் சீதையை கண்டுபிடிச்சிருவான், கொண்டுட்டு வந்துடுவான், கொஞ்சம் பொறுங்க. 1/4 வாசி உயிர் தான் இருக்கு ராமருக்கு. ராமருக்கு மனசு விட்டுடுச்சு. 3 திசையிலும் போனவன் கண்டுபிடிக்க முடியல, இவன் மட்டும் என்னத்தடா கண்டுபிடிக்க போறான், இனிமேல் நம்ம வாழ்ந்து சீதையை நம்மளை விட்டு போயிட்டா, இனிமேல் சாக வேண்டியதான் அப்படின்னு அந்த முயற்சிக்கு அந்த எண்ணத்துக்கு ராமர் வந்துட்டார். வரும்பொழுது எல்லாம் சத்தம் கேட்குது, அனுமார் வந்துட்டாரு தெற்கு திசையில இருந்து அப்படின்னு.
அனுமார் தூரத்திலிருந்து வராரு. ராமர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, குற்றுயிரும் கொலையுருமா இருக்கிறாரு. ராமர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவர் சந்தோஷப்படணும். என்ன சொல்லணும்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தை கண்டேன் அப்படிங்கிறார். கண்டேன் அப்படின்னா சீதையை பார்த்துட்டான்னு அர்த்தம். ராமருக்கு சந்தோஷம் வந்துடும். கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்றாரு. ஏன் சீதையை கண்டேன்னு சொல்லல? சீதையை அப்படின்னு முதல் சொல்லி இருந்தா ராமர் என்ன நினைச்சிருப்பாரா? ஓ, சீதையை ராவணன் கொண்டுட்டான்னு அனுமான் சொல்ல போறான் அப்படின்னு உயிரை விட்டுருவாராம். அதனால ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை ராமனை காப்பாத்துச்சு. அனுமன் சொன்ன ஒரு வார்த்தை ராமனை காப்பாத்து. கண்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்டேன்னா சீதை கண்டுட்டான்னு இம்ப்ளைடுது. கண்டேன் சீதை அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, ராமர் நம்பணுமே என்ன பண்றாரு, சீதை போட்டிருந்த சூடாமணியை ஆஞ்சநேயர்கிட்ட கொடுக்குறாரு, இது ராமர்கிட்ட கொடுன்னு. பக்கத்துல போய் வந்தா கூட ராமருக்கு டைம் ஆறுன்னு சொல்லி இருந்த இடத்துல இருந்து அந்த சூடாமணியை தூக்கி விட்டேறாரு. சூடாமணி விழுந்த இடம் தான் திருப்பேரையூர். காட்டி சொல்லி நாங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணோம். உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தா கேரளால அந்த ஊர் இருக்கு. சூடாமணி விழுந்த இடம். கணவன் மனைவி பிரிய மாட்டாங்க, வாழ்க்கையில சகல சுபிட்சமும் உண்டாகும். முடிஞ்சா காத்திட்டு அட்ரஸ் கேட்டு போயிட்டு வாங்க. என்ன இன்னும் உங்களை மாதிரி நானும் சுந்தரகாரனை கேட்கறதுக்கு, கார்த்தி சொல்றதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். வாய்ப்பு உடமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.